இட்லி எப்பா இட்லி போட்ட சமான எவ்வளவு பெரிய பூகம் வந்தாலும் சரிடா நீ ஒரு ஆள் எஸ்கேப் ஆயிருப்பா. காவேரி ஆறு அது சம்பந்தப்பட்ட வீடியோ தான் பார்க்க போறோம். இது பரிதாபமே கிடையாது, ஆச்சரியம் அற்புதம் என்னென்னமோ நடக்குது, சுத்தி பார்க்கலாம் என்னன்னு. என்ன வீடியோயா? யார் போட்டிருக்க வீடியோன்னு சொல்லியா? கெட்ட பையன் சார். அத சொல்லி அவனா யாரோட வீடியோ போடுறான்? உண்மையா சொல்றேன், நான் வந்து பயங்கரமா இது பண்ணி பேசணும் தான் தோணுது. ஆனா என்ன சேனல் பெருமை. ஓகே ஓகே பாக்கலாம். நான் அடிச்சா தாங்க மாட்டேன், 4 மாசம் தூங்க மாட்டேன். நீங்க என்ன பாத்தீங்க? உங்களுக்கு கோவம் வருமே, அடிக்காம போய் தோணுமே. அட ஒண்ணு ஏன்டா நான் போய் அடிக்கிறேன்? போங்கண்ணே, போய் பாடுங்கண்ணே. ஓ சன் நியூஸ் இல்லையா? பாடுங்க. அட என்ன ரொம்ப பண்ணிட்டு இருக்கேன், பேசாம பாத்துக்கிட்டு இருக்கீங்க. நான் போய் போறோம். அடிங்கண்ணே. சே ஆரியா பைய தெரியாதனமா பண்ணிட்டான். இதுக்கெல்லாம் நான் போய் கோச்சிக்கலாமா? ஓடுங்க. இது பண்ணலதானே? கொண்டா போனாரு. அவங்க அம்மா மட்டும் நினைச்சாங்க. அப்பா இடத்துல நீ இருக்க, அதுக்காக உங்க அப்பா இட முடியாது. நீ சின்ன பையன். விஜயகாந்த் தான் இருக்க. ஏன்னா ஓடுங்க, கர்நாடகட்ட வேட்டைக்கார போய் வேட்டையாடுங்கண்ணே. கருத்தர ஆபரேஷன் பண்ண பண்ணி மாதிரி குதிச்சிட்டு இருக்கேன். தாவேக்கு எல்லாரும் ஓடுங்க, ஓடு 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 ஓடுடா. ஓடுடா டேயா. யாரு பண்றாரு இது? கருத்திலே கொண்டு இன்றைக்கு அரசு அதை அறிவிக்கப்பட வேண்டும். இன்னைக்கு ஜூலை எண்ட் ஆக போது, இது வரைக்கும் மழை இல்லை. முதலமைச்சர் விஜய் போய் கர்நாடகால போய் தண்ணி கேட்டானா கொடுத்துடுவாங்க. அவர் என்ன நினைச்சாரு, காங்கிரஸோட நாம ரொம்ப நெருக்கமாக இருக்கிறோம், நம்ம போறோம்னு சொல்லி லெட்டர் போட்டா உடனே நம்மளை கூப்பிட்டுருவாங்க, அங்க போய் இந்த பிரச்சனையை அப்படியே தீர்த்துட்டு வந்துடலாம் அப்படின்னு கனவு கண்டார் தமிழ்நாட்டின் முதல்வர். இவங்க எல்லாம் நினைக்கிறாங்க நீங்க ஒரு அற்புதமான மனிதன், அதனால எப்படியாவது மழை வர வச்சிருங்க சிஎம் சார். ஐயோ இந்த சூறாப்பானாவின் வீரம் உலகமெல்லாம் பரவ அருள் புரிவாய் அப்பனே, அருள் புரிவாய். நீங்க சட்டத்தின் உத்தரவு மீறினாலும் கடவுளின் உத்தரவு மீற முடியாதுன்னு இயற்கை இன்னைக்கு ப்ரூவ் பண்ணிருக்கு. கர்நாடகாவின் கபினி அணையிலிருந்து காவிரியில் வினாடிக்கு 25,000 கனஅடி தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளது. இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, தலைவன் அங்க போகணும்னு அவசியமே இல்ல. அங்க போகணும்னு நினைச்சாலே தமிழகத்தை நோக்கி சீறி பாய்கிறது காவேரி நீர். காலம் வந்து காவேரி பெருசா கை கொடுக்குது. அது கட்சி ஆரம்பிச்சனாலே ஒரு கை கொடுத்துட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க. அது வந்து அவரமே எடுக்கிற முடிவு நமக்கு சாதகமா இருக்குங்கிற மாதிரி தான் அப்படித்தான் போய் நிக்குது அவங்களுக்கு. கடவுளோட ஆணையும் தாயோட ஆசீர்வாதம் இருக்கு. அதுவும் கையில இருக்கிற ரேகை மாத்துறதுக்கு முயற்சி பண்ணாலும் நிறுத்த முடியாது. இப்போ இயற்கை காப்பாத்திருக்கா விஜய் அப்படின்ற விஷயமும் நிக்கிறது. அதாவது ஒரு பிரபஞ்சத்தால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு தலைவனுக்கு இயற்கை உதவி செய்கிறது. இன்னைக்கு சிவகுமார் வந்து அங்க அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி அவர் வந்து தண்ணி திறந்து விட்டுதாங்க ஆகணும், வேற வழியே கிடையாது. இயற்கை வந்து அவங்களுக்கு தமிழ்நாட்டு தண்ணி கொடுத்தே ஆகணுங்கிறத சொல்லிருச்சு. கபினி அணை ஓரிரு நாட்களில் முழு கொள்ளளவை எட்டும் என்று கூறப்பட்டிருக்கிறது. வயநாடு பகுதியிலும் கனமழை பெய்து வருவதால் கபினி அணைக்கு நீர்வரத்து அதிகரித்திருக்கிறது. கடவுளையை திறந்து விட்டது வந்து பாத்தீங்கன்னா வருண பகவான் தான். ஆனா கடவுள்னு ஒருத்தன் இருக்காண்டா அப்படின்ட்டு கடவுளோட திசையில இன்னைக்கு காவேரியிலிருந்து 10,000 கன அடி நீர் திறக்கப்பட்டு இருக்கு தமிழகத்தை நோக்கி. அவர் அந்த பக்கம் அடிச்சார், இந்த பக்கம் திறந்து விட வச்சு வேற வழியில அந்த யூட்டர்னுக்கான காரணம் பொலிட்டிக்கல் கிடையாது, நேச்சர் தான். 3,500 கன அடி இல்ல 10,000 கன அடி நீர் திறப்பு. தண்ணீரே தர முடியாதுன்னு பிடிவாதம் பிடிச்ச கர்நாடகாவை இயற்கையே பணிய வச்சிருக்கு. இந்த தாவே காட்சியை நான் வண்டியை கட்டிக்கிறேன். நான் வண்டியை கட்டிக்கிறேன். என்ன எங்கெல்லாம் பார்த்தா ஜவுளத்து மாதிரி தெரியுதா உங்களுக்கு? இவிஎம் மிஷின் தான் எங்களை ஏடா கூடமா எட்டி எட்டி ஒதுக்குதுன்னு பார்த்தா இந்த இயற்கை கூட என்ன பண்ணுது, இஷ்டத்துக்கு இழுத்து போட்டு சாத்துது. தென்மேற்கு பருவமழையை காரணம் காட்டி காவிரி மேலாண்மை ஆணையமே உத்தரவிட்டோ தமிழகத்துக்கு தண்ணீர் தர முடியாதுன்னு கர்நாடக முதல்வர் டி.கே. சிவகுமார் பிடிவாதமா மறுத்துட்டு வந்தாரு. என்னத்த கதையுது? மக்களும் அவங்க பக்கம் தான் போறீங்க, விஜய்ன்ற முதல்வர் பக்கம் தான் போறீங்க, இயற்கையும் அவங்க பக்கம் தான் போகுது, இவிஎம் மிஷினும் எங்களை காரி துப்பிட்டு அவங்க பக்கம் தான் போகுது. முதல்வர் விஜயையும் வர வேணான்னு சொல்லி இருந்தாரு. ஆனா இப்போ கேரள வயநாடு மற்றும் காவிரியின் நீர்பிடிப்பு பகுதிகள்ல கனமழை வெளுத்து வாங்கிட்டு வரதால கபினி அணைக்கு நீர்வரத்து வினாடிக்கு 15,500 கன அடியா அதிகரிச்சு
அணை தன்னுடைய முழு கொள்ளளவை எட்டியிருக்கு. அணைகள் நிரம்பிய பிறகு நீர் திறக்காவிடில் பெருவெள்ளம் ஏற்படும் ஆபத்து இருப்பதாகவும் இயற்கை யாருக்கும் சொந்தமானது அல்ல என்றும் கர்நாடக முதல்வர் DK சிவகுமார் தெரிவித்துள்ளார். டிவிக்கு சரியா செயல்படல, மானிட்டர் சரியா செயல்படலன்னு சொல்லி சொல்லிருக்கோம். அதே தண்ணி வந்துருச்சு, இந்த ப்ராப்ளம் தீர்வதற்கான வாய்ப்புகள் வந்துருச்சு. இது தெரியாமலே ஒரு கும்பல் கன்னட போராட்டம் பண்ணிட்டு ஆனா எனக்கு எதுக்கு போராடுறீங்க? தண்ணிதான் வந்து அது தெரியாது போல இருக்கு. மேற்கு தொடர்ச்சி மலையின் மேற்கு தெரிவு பகுதியில் உள்ள இல்ல அவங்க முன்னாடியே பிளான் பண்ணிட்டாங்க, வேற வழி கிடையாது, ஸ்கிரிப்டை ஃபாலோ பண்ணுவோம் அப்படின்னு ஃபாலோ பண்ணுவோம். பெய்து வருகிறது. இந்த காவிரி இஷ்யூ மட்டுமே வச்சு விஜய் அவர்களோட பேரை டேமேஜ் பண்ணிடலாம், இதை வச்சு ஒரு பாலிடிக்ஸ் பண்ணிடலாம், இதை வச்சு ஒரு பதம் பாத்துடலாம்டான்னு நினைச்சிட்டு இருந்தானுங்க. கடலோர கர்நாடகம் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலை பகுதியில் தொடர்ந்து தற்போது கனமழை பெய்ய தொடங்கியுள்ளதால் மந்தியா மாவட்டத்தில் இருக்க விவசாயிகளும் சரி, காவிரி டெல்டா மாவட்ட பகுதியில் இருக்க விவசாயிகளும் சரி, ஒரு நல்ல செய்தியாக இந்த செய்தி அமைந்துள்ளது. இப்ப தண்ணி வந்துச்சு, இப்ப மூஞ்சி இந்த ஸ்டாலின்லாம் எங்க கொண்டு வச்சுக்குவீங்க? எதிர்கட்சி எல்லாம் எங்கேயா கொண்டு வச்சுக்குவீங்க? வெக்கமா இல்ல? இந்த 4 பேரு 4 விதமா பேசுவாங்கன்னு சொல்லுவாங்களே, அந்த 4 பேர் நீங்க தானா? நீங்கெல்லாம் இன்னும் சாவலையா? தொடர் மழையால் தமிழகத்திற்கு வரும் காவிரி நீரின் அளவு மேலும் அதிகரிக்கும் என்று இதனால் எதிர்பார்ப்பு எழுந்திருக்கிறது. இன்னைக்கு திமுக உச்சநீதிமன்றத்துல உடனடியாக காவிரி தண்ணீர் திறந்து விடணும் அப்படின்னு கர்நாடகா உத்தரவு போடுங்க அப்படின்னு வழக்கு போடுறாங்க. அந்த பக்கம் காவிரி தண்ணி திறந்தே விட்டாங்க. இந்த பெட்டிஷன் வந்து நம்பர் ஆறதுக்குள்ள அங்க தண்ணியை திறந்தே விட்டாங்க. எப்படி ஏதாவது ஸ்டிக்கரு இவங்க ஸ்டிக்கர் ஒட்டி ஒட்டி பழகுனாங்கள, யாரு என்ன நல்லது பண்ணாலும் ஸ்டிக்கர் ஒட்டுற மாதிரிதான் தெரியும். யாருமே இல்லாத கடையில யாருக்குடா தியேட்டர்? விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய தலைவர் திருமாவளவன் அவர்கள் கர்நாடகா விசிக வந்து தண்ணி திறக்க கூடாதுன்னு தீர்மானம் போட்டிருக்கு. அதுக்கு சாட்சியா இருந்துட்டு வந்தவர். தமிழ்நாட்டுக்கு தேவையை கருத்தில் கொண்டு தமிழ்நாட்டில் உள்ள விடுதலை சிறுத்தைகள் தண்ணீர் தர வேண்டும் என்று நாம் கோரிக்கை வைப்பதை போல கர்நாடக நலன்களை கருத்தில் கொண்டுதான் கர்நாடக விசிக முடிவு செய்ய முடியும். அப்ப நம்ம காட்டியும் கொடுக்கிறோம், அந்த மாநிலத்தினுடைய நலன்களை கருத்தில் கொண்டு அவர்கள் முடிவெடுப்பாங்க. அதுதாங்க விடுதலை சிறுத்தைகளும் அந்த மாதிரி அந்த மக்களுடைய நலன்களை கருத்தில் கொண்டு முடிவெடுப்பாங்க. அது முரண்பாடா இருந்தால் கூட அது வந்து பிரச்சனை அல்ல. என் நெத்திய நல்லா பாருங்க, இதுல கேனப்பைய அப்படின்னு எழுதியிருக்கா இல்ல? அப்ப நான் என்ன இழிச்ச வாயனா? இழிச்ச வாயனா? இந்த பிரச்சனையை அப்படியே தீர்த்துட்டு வந்துடலாம் அப்படின்னு கனவு கண்டார். நீங்க கனவு கண்டு இப்ப உட்கார்ந்துட்டு இருக்கீங்களா? பகல் கனவு அது மாதிரியா? இல்ல கனவு கண்டாருன்னு தானே சார் சொன்னேன். அதான் நான் சொன்னேன், நீங்க கனவு கண்டா மாதிரியா 26ல 2.2 மாடல் ஆட்சி வரும். சொல்ல எனக்கு அசிங்கமா இருக்கு. உங்க படத்துல எனக்கு நீங்க ஒரு கேரக்டர் தரணும் டைரக்டர் சார். நான் நல்லா நடிப்பேன். நீங்க வந்து உங்களை நடிச்சீங்கன்னு நீங்க சொல்லுங்க. நிறைய பாத்துருக்கேன். நான் சாப்பிட்டே இந்த நடிப்பு சூப்பரா இருந்து ஆஸ்கார் அவளே கொடுக்கும். மூஞ்ச பாரா இப்படியே வர கடுப்பு. ஸ்கூல் சாம்பார்லாம் சாப்பிட்டுருக்கா இல்லையா? கடையில இருந்து வாங்கிட்டு வந்திருப்பாங்க. இது எங்க சிஎம்க்கு வெச்சுவாங்க சார். இப்படி ஒரு சாம்பார் போட்டா நான் திரும்ப பிரைமரி போய் படிப்பேன் சார். ஒரு வாரம் உட்கார சொல்லுங்க. உங்களுக்கு முக ஸ்டாலின் ரொம்ப பிடிச்சது என்னது? தோத்துலாம் தெரிஞ்ச ரீவாலுவேஷன் போட்டது. சரி, பிடிக்காதது என்னது உங்களுக்கு? எவ்வளோ ஒருத்தர் சொல்றான்றதுக்காக ரீவாலுவேஷன் பண்ணல. அதே மாதிரி திமுக பண்ணதுலேயே நல்லது என்னது? இந்த எலெக்ஷன்ல தோத்தது. சரி, பிடிக்காதது போன எலெக்ஷன்ல ஜெயிச்சது. நல்லா இருந்துச்சு. ஆனா இதுதான், அதாவது இது வந்து இயற்கையாவே கொடுக்கட்டும், இயற்கையிலே நடக்கட்டும், விஜயால எதுவுமே பண்ணலன்னே வச்சுக்கலாமே. ஆனா நிறைய பேர், நானுமே பார்த்தேன், நிறைய அரசியல் முக்கியமான ஆட்கள்லாம் விஜய் வரப்போய் தான் மழையே பெய்ய மாட்டேங்குது, விஜயால தான் இப்போ மழை எல்லாம் போகுது, அதாவது நல்லவங்க வந்திருந்தா மழை பெஞ்சிருக்கும், விஜய் மாதிரி ஒரு ஆள் ஜெயிக்க போய் தான் எங்கேயுமே மழை வராம இப்போ எல்லாரும் கஷ்டப்படும் இப்படின்னே நிறைய பேர் சொன்னாங்க. அதாவது மழை வரலன்னா விஜய் காரணம், மழை வந்தா விஜய் காரணம் இல்லை, இப்படியும் அது இயற்கை. அதாவது இவங்க காவேரியில இவங்க 5 வருஷம் போன 5 வருஷத்துல என்ன பண்ணாங்க?
ஒண்ணுமே பண்ணல. அந்த மேகதாது பிரச்சனை வந்து கேஸ் போட்டது இவங்க தான். அந்த கேஸை ஒழுங்கா வாதாடம் விட்டு தோந்து அவங்க சைடு போனது காரணமும் திமுக தான். ஆனா அதுக்கு திரும்பி இவங்களே டிவிக்கே தான் காரணம் மேகதாது 2 கட்டுறதுக்கு. மாசம் ஆகுற கட்சி தான் அதாவது காரணம். அவங்க வந்து கட்ச ஆரம்பிச்சதே அதுக்கு முன்னாடி, அதுக்கப்புறம் தான் இவங்க வந்து கேஸ் போட்டு தோந்து போய் அதுக்கப்புறம் டிவிக்கே வந்துச்சு. அதெல்லாம் யாருமே நான் வச்சிருக்காங்களா இல்லையா எனக்கு தெரியல. அதான் சொல்றேன்ல, இவங்க எவ்வளவு கேவலமான ஒரு அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க இப்போவாது புரிஞ்சுக்கணும் எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா இவங்க இவங்க வந்து வெறும் அவங்களோட நல்லதுக்கு மட்டும்தான் இது பண்ணுவாங்க. இப்போ திமுகவே இந்த வாட்டி ஜெயிச்சிருந்தா அதெல்லாம் மேகதாதான் வராது. அதுக்கும் நாங்க ஒரு பயங்கரமான ஒரு பிளான் வச்சிருக்கோம், நீட் சீக்ரெட் பிளான் வச்சிருக்கோம் சீக்ரெட். அப்படின்னு சொல்லி நம்ம தமிழ்நாடு மக்களை முட்டாளாக்கிட்டு தான் இருந்திருப்பாங்க. அவங்களுக்கு அது மட்டும் தான் தெரியும். அதான் சொல்றேன்ல, அதுக்கு மீடியா எப்படி மிரட்டணும்னு அவங்களுக்கு தெரியும். அதுக்கப்புறம் அந்த வெற்றிமாறன், பாரஞ்சித் அந்த மாதிரி ஆட்களை எப்படி அவங்க படத்தை விடாம மிரட்டி வைக்கிறதுக்கும் தெரியும். அவங்க ஜிங்கா அடிக்கிறதுக்கு அவங்களெல்லாம் எப்படி மிரட்டி வைக்கிறதுக்கு அவங்களுக்கு ஆள்லாம் இருக்கு. அதனால அவங்க எல்லா வேலையுமே அதான் அவங்க மெயின் வேலையே. அவங்கள பத்தி தப்பா எந்த நியூஸும் வந்துடக்கூடாதுன்னு அதை மட்டும் தான் அவங்க முழு வேலையாவே இருக்கு. இந்த ஆட்சியில பாத்தீங்கன்னா இப்போ ஒரு தப்பு நடக்குதுன்னா உடனே அதுக்கு ஆக்ஷன் எடுக்கிறாங்க. அது நல்லதா இல்ல தப்ப ஃபுல்லாத்தையும் மறைச்சு, இப்போ கொலை நடந்தாலும் மறைப்பாங்க, ரேப் நடந்தாலும் மறைப்பாங்க. அப்படிதான் போன 5 வருஷம் ஆச்சுல அதுதான் நடந்துகிட்டு இருந்துச்சு. நியூஸ் சேனல்லே மறைக்குதுன்னா அப்போ பாத்துக்கோங்க எவ்வளவு மோசமான இதா இருந்திருக்குன்னு. அதான் சொல்றேன்ல, இவங்க என்ன பண்ணாலும் குறை சொல்லிட்டு தான் இருப்பாங்க. நான் புரிஞ்சுக்கிட்டு என்னன்னா, இந்த ஜாதி படம்னு எடுக்கிறாங்களோ ஒரு 4 பேர், அவங்க அந்த கட்சியை ஆரம்பிச்சிருக்காங்க. இவங்களாம் அவங்க வாழ்றதுக்கு அவங்க சம்பாதிக்கிறதுக்கு மட்டும்தான் ஆரம்பிச்சிருக்காங்க. உங்களுக்கு ஒண்ணு நல்லது பேசிக்காவே இப்போ என்ன சொல்றாங்க, அதாவது இங்க நாங்க வந்து தண்ணி வேணும்னு கேட்கிறோம், இது எங்களோட இது. அங்க இருக்க விசிகாவுக்கு வந்து அங்க உள்ள மக்களுக்காக அவங்க இது பண்றாங்க. அது அப்படிதான் மாறி மாறி இருக்கும் அப்படின்னு. அப்ப புரிஞ்சுக்கோங்க என்னன்னு. அதாவது அங்க இருக்கவங்க மக்களை ஏமாத்துறதுக்கு என்ன பண்ணுமோ அதை அவங்க பண்றாங்க, இங்க இருக்க மக்களை எப்படி ஏமாத்தணுமோ அதை நாங்க பண்றோம்னு மாதிரிதான் இருக்கு. அது நிறைய பேர் இருக்கதான் செய்யறாங்க. அவங்க ஜால்ரா அடிச்சு அவங்க பொழப்ப ஓட்டிட்டு போயிட்டே இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு அதை புரியாம நிறைய மக்கள் ஏமாந்து போறாங்க. இவங்கெல்லாம் நல்லவங்கன்னு நம்பிட்டு இருக்காங்க. இவங்க வந்து அதான் சொல்றல, இப்போ தண்ணியே வந்துருச்சு, இவங்க இன்னும் போராட்டம்னு ஒண்ணு ஆரம்பிச்சு அது தேவையில்லாத ஒரு இதா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்க சும்மா கண் துடைப்புக்கு பண்ணுவாங்க. இவங்க ஒன்றும் இல்லை, 5 வருஷம் இருந்தாங்களே, இதுக்காக ஏதாவது பண்ணாங்களா, ஏதாவது போராட்டத்துக்கு வெளில வந்தாங்களா, இல்லை சும்மாவாவது இந்த மாதிரி ஒரு மீட்டிங் போட்டு பேசிட்டே மாட்டாங்க. இப்போ வந்து வீரம்லாம் இல்லை. இப்போதைக்கு அவங்க இப்படி பேசினாதான் அடுத்த வாட்டியாவது நம்ம ஜெயிக்க ஏதாவது கொஞ்சமா சீட்டு கிடைக்கும்னு அவங்க போராடிட்டு இருக்காங்க. இது சும்மா கண் துடைப்பு தான், ஒன்றும் இல்லை. இவங்க போராடுறது ஒரு 3 நாள் மட்டும் உதயநிதியை உட்கார சொல்லுங்க, உட்கார மாட்டாங்க. அது சும்மா ஒரு மணி நேரம் கூட இருக்காது. சும்மா ஒரு 1/2 மணி நேரம் பேசிட்டு இவங்க மட்டும் களைச்சிட்டு போயிட்டே இருப்பாங்க. அதை ஃபுல்லா செய்தியில போட்டு பெருசா காட்டி அது இதுன்னு போட்டு இது பண்ணுவாங்க. தமிழ்நாட்டுல நிறைய ஜோசியக்காரங்க இருக்காங்க, அவங்க சொல்றதும் நடக்குது. அது பாருங்க எவ்வளவு நெகட்டிவா ஏதாவது போட்டிருக்காங்க. இதெல்லாம் பாசிட்டிவா போயிருக்கு. சொல்றதெல்லாம் நடந்துருது அப்படியே. அவருக்கு நல்லா அதான் ஒரு பொண்ணு சொல்லுச்சு, அதாவது நீங்க தான் நல்லவராச்சே, நீங்க சொன்னா மழையே வந்துடும் அப்படின்னு. மழை வந்துருச்சு இப்போ ஒத்துப்பாங்கன்ட்டு அப்போ ஏதாவது சொல்லுவாங்க. அது மழைக்கு இவருக்கு என்ன சம்பந்தம்? நல்லா இருந்துச்சு. ஓகே, எங்க வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நல்லா இருக்கும்.